ஹாய், நம்மளோட ஃப்ரீ ஃபேப்ரிக் பெயிண்டிங் கோர்ஸில் இன்றைக்கி நம்ம லீஃப் ஷேடிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம கிளாஸ் பார்த்து எல்லா கிளாஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வர்றீங்க அப்படின்னா உங்களுக்காக நம்ம வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுங்கிறவங்க நீங்கள் அதில் ஆட் ஆகிக்கோங்க. அதில் என்ன யூஸ் அப்படின்னா நீங்கள் பண்ணுற ஒர்க் எல்லாமே அதில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். உங்களோட டவுட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுக்கலாம். இப்போது லீவ்ஸுக்கு வந்து இந்த மெத்தடில் தான் பண்ணணும் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. அதுக்கு நிறையா மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம லீஃப்க்கு வந்து ஷேடிங் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லீஃப்க்கு வந்து உள்ளே வந்து பேஸ் லேயராக வந்து நம்ம ஒயிட் கொடுத்துட்டு அதுக்கு மேலே சாப் க்ரீன் வந்து கொடுக்கும்போது என்ன ஆகும்னா ஒயிட் கூட சாப் க்ரீன் மிக்ஸ் ஆகும்போது லைட் க்ரீனாக மாறிடும். அதுக்கு மேலே டார்க் க்ரீனில் அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உள்ளே வந்து அந்த குட்டி குட்டி லைன்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்த செகண்ட் லீஃபோட இது வந்து நம்ம ஒயிட்டுக்கு பதிலாக எல்லோ கொடுக்குறோம். எல்லோ வந்து பேஸ் லேயர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம க்ரீன் கொடுத்துட்டு ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி விட்டுடுறோம். ஸோ ரெண்டையும் ஷேட் பண்ணதுக்கப்புறமா இடையில பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த எல்லோ கலர் தெரிகிற மாதிரி அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு ஃபஸ்ட்டு லீஃப்க்கு பண்ணின மாதிரியே அவுட்லைன் வந்து டார்க் க்ரீனில் கொடுத்துட்டு உள்ள லைன்ஸும் டார்க் க்ரீனில் கொடுத்துக்கலாம். நம்ம லீஃப்க்கு வந்து நம்ம எல்லோ வந்து நல்லா கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நல்லா பளிச்சுன்னு வெயிலில் நம்ம இளம் படும்போது ஒரு மாதிரி தெரியும் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப அழகாக தெரியும். அடுத்ததுக்கு பார்த்திங்கன்னா நம்ம டார்க் க்ரீனை வந்து டைரெக்டாக அவுட்லைனுக்கு கொடுத்துட்டு அதில் இருக்க க்ரீனை வந்து நம்ம உள்ளே ஸ்ப்ரெட் பண்ணி விடுறோம். ஸோ உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி க்ரீன் உள்ளே எல்லாம் கேப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டார்க் க்ரீன் யூஸ் பண்ணி உள்ளே ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு எல்லோ கலர் எடுத்துகிட்டு அந்த எல்லோ கலரில் நம்ம லைன்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். லைன்ஸ் வந்து நமக்கு எல்லோ கலர் தெரிகிற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் லீவ்ஸ் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கிடையாது. நம்ம எப்படி வேணால் நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போது ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு பெயிண்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அதுக்குன்னு ஒரு ஷேடிங் மெத்தட் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபேஸ் ட்ராயிங்லாம் பண்ணுவோம் இல்லையா, டேன்ஜூர் பெயிண்டிங் அந்த மாடலில் பண்ணும்போது நீங்கள் லீவ்ஸுக்கு வந்து அந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் அழகாக இருக்கும். இது வந்து நார்மலாக ஒரு ஃப்ளவர் வரைகிறீங்க அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் சும்மா உங்களுக்கு பிடிச்ச ஸ்டைல் எதுவும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ரோஜா பூவோட லீவ்ஸ் அந்த மாதிரி வர்றதுக்கு செம்பருத்தியோட லீவ்ஸ் எல்லாம் வர மாதிரி இதுக்கு உள்ளே வந்து அந்த ஒரு லீஃபை வந்து 4 பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. ஸோ 4 பார்ட்டாக பிரிச்சுட்டு அந்த 4ல் ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் க்ராஸாக இருக்கிற மாதிரி பெயிண்ட் பண்ணணும். அந்த 2 கிராஸ்க்கு வந்து ஒரு கலரும் இன்னொரு 2 கிராஸ்க்கு இன்னொரு கலரும் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மேலே அந்த லீஃபை பாதியாக பிரித்ததில் மேலே வந்து க்ரீன் பாதிக்கும் எல்லோ பாதிக்கும் கொடுத்துருக்கோம். கீழேயும் அதே மாதிரி பாதிக்கு கொடுத்துருக்கோம். இப்போது இந்த 4 கலரையுமே என்ன பண்ணணும்னா நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். ஒன்றோட ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இதில் லைட் கலருன்னு பார்த்திங்கன்னா எல்லோ தான். ஸோ எல்லோ பக்கத்தில் இருந்து நம்ம அப்படியே வந்து நம்ம பிளெண்டிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எல்லாம் பிளெண்ட் ஆகி எல்லாம் இதானதுக்கப்புறமா நம்ம அவுட்லைன் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் பிளெண்ட் பண்ணும்போது அந்த லீஃபோட ஷேப்லேருந்து மாறுது, எனக்கு வெளியெல்லாம் போகுது அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நம்ம அவுட்லைன் போடும்போது அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான லீவ்ஸ்க்கு அந்த மாதிரி மேலே வெளியெல்லாம் போகிற மாதிரி ஆகும். ஸோ நீங்கள் அவுட்லைன் போட்டு நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லீவ்ஸ் போடும்போது நம்மளோட பூ வந்து ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். இப்போ செம்பருத்தி ஆகட்டும், ரோஜா பூ அந்த மாதிரி பூக்கெல்லாம் வந்து நம்ம இந்த லீவ்ஸ் தான் போடுவோம். ஸோ அந்த லீவ்க்கு நம்ம ஷேடிங்லாம் கொடுக்கும்போது ரொம்ப அழகாக வந்து பிக்சரே அழகாக இருக்கிற மாதிரி நமக்கு காமிக்கும். அடுத்ததாக உள்ளே வந்து நம்ம எப்போயும் லைன்ஸ் கொடுக்குற மாதிரி நம்ம டார்க் க்ரீன் யூஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து லைன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஒரு 2 டைம் 3 டைம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கரெக்டாக வந்துடும். இப்போ அடுத்த லீஃப்க்கு பார்த்திங்கன்னா லைட் க்ரீனும் டார்க் க்ரீனு தான் நம்ம கொடுக்க போகிறோம். என்கிட்ட லைட் க்ரீன் வந்து இப்போ இல்லை அப்படின்றதுனால நான் ஃபஸ்ட் வந்து ஒயிட் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து நான் க்ரீன் கொடுத்து இது வந்து லைட் க்ரீன் மாதிரி மாற்றிக்கிறோம். உங்கள்கிட்ட கலர்ஸ் இல்லை, லைட் ஷேடு இல்லை அப்படின்னா நீங்கள் ஒயிட் மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட் ஷேடு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லீஃப்க்கு ஒரு ரெட் ஷேட் மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் க்ரீனையும் க்ரிம்சனையும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணாலும் ஓகே. இதில் வந்து நான் க்ரீனை வந்து கொடுத்துட்டு அது கூடயே க்ரிம்சனும் வந்து சின்ன சின்ன டாட்டா வச்சுட்டு அது கூட அப்படியே வந்து மெர்ஜ் பண்ணிடனால இப்போ நமக்கு இந்த மாதிரி அவுட்புட் கிடச்சிருக்கு. இதுக்கப்புறமா வந்து நல்லா நீங்கள் இந்த 4 கலரையும் 4 இதையும் பிளெண்ட் பண்ணி விட்டுறணும்.
ஒன்று கூட ஒன்று அப்படியே மெர்ஜ் ஆகிற மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இல்லை அதுக்குள்ளே ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா லைட்டாக ப்ரஷ்ஷை வந்து தண்ணியில் தொட்டுட்டு கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக இல்லாத மாதிரி நீங்கள் வெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா தொடச்சிட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பிளெண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுக்கும் வந்து அவுட்லைன் நீங்கள் கிரிம்சனில் கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம். இல்லை கிரிம்சன் கூட க்ரீனை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் டார்க்கான ஒரு க்ரீன் மாதிரி கொடுக்கறதுனாலும் கொடுத்துக்கலாம். நான் இதில் வந்து சாப் க்ரீனை அப்படியே டேரெக்டாக எடுத்து லீவ்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் உள்ளே வந்து எப்பயும் போல் நம்ம அந்த குட்டி குட்டி லைன்ஸ் எல்லாம் வந்து வரைஞ்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு வெற்றிலை அந்த மாதிரி ஒரு லீஃப் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து உங்கள்கிட்ட லைட் க்ரீன் இருக்குது அப்படின்னா அந்த லைட் க்ரீனவே வந்து நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லீஃப்க்கு வந்து நம்ம ஒரு அந்த ட்ரெடிஷ்னலான ஒரு மெத்தட் தான் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து லைட் க்ரீன் வந்து அப்ளை பண்ணிக்கிறீங்க. லைட் க்ரீன் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்மளோட அவுட்லைனுக்கு டார்க் க்ரீன் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். அந்த டார்க் க்ரீன் அப்ளை பண்ணினதுக்கப்புறம் அந்த டார்க் க்ரீனை அப்படியே அந்த அவுட்லைனில் இருக்க டார்க் க்ரீனை நீங்கள் உள்ளே வந்து ஷேட் பண்ணி விடுங்க. உள்ளே அப்படியே ஷேட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த லைட் க்ரீனுக்கு மேலே ஒரு லைட்டான டார்க் க்ரீன் ஷேட் வந்து நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு அது இப்படி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் லைட் க்ரீனை டார்க் க்ரீனை அங்கங்கே டாட் மாதிரி வச்சுட்டு நீங்கள் அப்படியே வந்து கொஞ்சம் ஷேட் பண்ணிங்க அப்படின்னா அது உள்ளே இருக்க ஒரு க்ரீனை விட அடுத்த ஒரு டார்க் க்ரீன் ஷேட் வந்து நமக்கு கிடைக்கும். அது உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் எப்பயும் போல் ஒரு அவுட்லைன் நம்ம அந்த டார்க் ஷேடில் அவுட்லைன் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த லீஃப் வந்து கிடச்சிரும். அந்த உள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக இருக்கணும். அதுக்கு மேலே அதை விட கொஞ்சம் டார்க்காக இருக்கணும். அதுக்கப்புறமா அவுட்லைன் வந்து நம்ம டார்க்காக கொடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம குரோட்டன்ஸ் லீஃபு கொஞ்சம் ரெட்டிஷெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த அழகான செடி, அழகுக்கு வைக்கிற செடியிலலாம் அந்த மாதிரியான லீஃப் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் பேஸ் லேயர் வந்து லைட் க்ரீன் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா டார்க் க்ரீனில் அவுட்லைன் வரைஞ்சிக்கிறோம். டார்க் க்ரீனில் அவுட்லைன் வரைஞ்சதுக்கப்புறமா நம்ம கிரிம்சன் ரெட்டில் அவுட்லைனும் அந்த உள்ளே போடுற குட்டி குட்டி லைன்ஸு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா லீஃப் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். தேங்க்யூ.